அனைவருக்கும் வணக்கம். பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இயக்குனர் வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் நடிகர் விஜய் அவர்கள் நடித்த போட் திரைப்படத்தை தான் நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு குட்டி படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய வில்லங்க. அந்த பெரிய வில்லன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் டெத்து, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி தான் செய்து அந்த முதல் காட்சியை ஆரம்பிக்கும். இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் அங்கேருந்து உயிரோடு வந்துடுவாப்பில். அதுக்கு பிறகு தளபதி அவரை போட்டு தள்ளிட்டு தளபதி ஏறி குதித்து போய் ஒரு இந்த டைட்டிலெல்லாம் போட்டு முடித்து ஒரு மாதிரி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ கொண்டு வரும்போது தான் அந்த முதல் வில்ல ஸ்டார்டிங்லேயே செத்து போயிட்டான். அதுக்கு இப்போ உயிரோடு தளபதிக்கிட்டே பேசுகிறான். அப்போவும் தளபதி கொண்டு போட்டாப்புல. சரிங்களா? அதுக்கு பிறகும் இவருக்கு யார் இடைஞ்சல் கொடுக்குறா அப்படிங்கிறதான் படத்தினுடைய கதை. சரிங்களா? அப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியுது, ஒரு வில்லனை காட்டுறாங்க, அந்த வில்லன் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வில்லன் உயிரோட வாரான், திரும்ப தளபதி கொண்டுட்டாப்புல. அதுக்கு பிறகு இதில் நடக்கு 4 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. 4 நிமிஷத்தில் முடிஞ்சு மொத்தத்துக்கு தான் 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு யாருடா வில்ல அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன விதமான கோபங்கள், என்ன விதமான காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சுன்னு தெரியல, 4 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கதையை 3 மணி நேரமாக 3 மணி நேரம் 4 நிமிஷத்துக்கு இழுன்னு இழுத்துட்டாப்புல. அந்த இழுன்னு இழுத்ததுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஊரில் ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளாக போகாமலே இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நேராக கோட் படத்துக்கு டிக்கெட்டை போட்டு அந்த பாட்டியோ அந்த தாத்தாவே கூட்டு உட்கார வச்சு இந்த படத்தை 3 மணி நேரமாக பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்துரு, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அமாவாசைக்கு உயிர் பேர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கிடையாது. தளபதி படத்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்பாட்டில் முடிஞ்சிருச்சு. யாருக்கு? பாட்டி லைஃப் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே வம்சியை முடிச்சிட்டாப்புல, நல்லா போய்கிட்டு இருந்தால் நெல்சனை முடிச்சிட்டாப்புல, அதோட சூப்பராக போய் லோகேஷை முடிச்சிட்டாப்புல, இப்போ பீக்கில் கொடுத்துட்டுக்க வெங்கட் பிரபு சோழி முடிச்சிட்டாப்புல. தொடர்ச்சியாக 4 டேரக்டருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கா தளபதி அவர்கள். ஸ்டேட்லாம் போட்டிங்கன்னா போடுங்க அவர் மேலாம் சரி, இந்த படத்துக்குள்ளே நம்ம தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் நமக்கு வேண்டாம், நம்ம அப்படி நான் பேச மாட்டேன், ஆள்கிட்ட நான் அப்படிலாம் பேச மாட்டேன். இப்போ இந்த படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் ஹீரோ, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டபுள் ஹீரோ தளபதி நொறுக்கிடுவாப்புல. படத்தில் ட்விஸ்ட்டுட்டாங்க. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாகவே சொல்கிறேன், விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் பசங்களேருந்து அவங்க விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க. அவங்க எப்போதுமே அப்படி தான். அவருக்கு கிட்ஸ் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த 10 வயசு இருக்கக்கூடிய மூளை 20 வயசு 25 வயசு 30 வயசு போச்சுன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் பொதுவாக காமனாக சொல்கிறேங்க. நான் தாக்குதல்லாம் கிடையாது, தளபதி தாக்கவே மாட்டேன் என்றைக்குமே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு தளபதி ரசிகர்கள். நான் சொல்கிறேன், 10 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மூளை எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை ஒரு வில்லன் செத்து போயிட்டான். வில்ல நம்ம மறுநாள் படத்தை பார்க்க இன்னொரு படம் பார்க்க வச்சுக்கோங்க, அவன் அந்த படத்தை அம்மன் படத்தில் செத்துட்டானே, இவன் எப்படி இப்போ உயிரோட வந்தான் அப்படி நம்ம சின்ன வயசுலேயே கேள்வி வேணும். அப்போ நம்ம மாண்டி அப்படி தான் யோசிக்கும். கரெக்டாக அந்த மாதிரி தான் இவங்களுக்கு அப்போ இருக்கிற மூளை. இவன் 25 வயசாகிருச்சு, 28 வயசாகிருக்கும், ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, காலேஜ் படித்து முடித்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்று எடுத்துருப்பாங்க. அப்பவும் சொல்லுவாங்க, என்ன ட்விஸ்ட்டுங்க இங்கே. ஏடா இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே பார்த்துட்டாங்க. தியாகராஜா பாதவர் இருக்கார் தெரியுங்களா, முன்னாள் சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க, முடி விடச்சிட்டு இருப்பாப்லையா. அதாவது நடிக்க மாட்டார், பாட்டாகவே பாட்டு போவார். அவர் பாட்டிலேயே இந்த ட்விஸ்ட்லாம் போயிடுச்சு. வாய்மொழியாக பேசுவாங்க தெரியுமா, அதாவது சைகை மூலமாக பேசுவாங்க தெரியும், வாய்மொழியாக சைகை மூலமாக பேசுவாங்களா, அப்போவே இந்த ட்விஸ்ட்லாம் போயிடுச்சுப்பா. இதெல்லாம் ட்விஸ்ட்டா எப்பட்றா அப்படின்னு நமக்கு இவங்களுக்கு வியப்பாயிருந்தாங்க. இதுதான் மண்டை. இங்கே மண்டை எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆள் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அந்த மூளை ட்விஸ்ட்டை பார்த்து அடி செகண்டாப்பா செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். பிரசாந்த் ட்விஸ்ட்டு, வெங்கட் பிரபு, அப்புறம் பிரபுதேவோட ட்விஸ்ட்டு, விஜய் அவர்களோட ட்விஸ்ட்டு மிரட்டிட்டாங்கன்றாங்க. இப்போலாம் தமிழ் சினிமா எங்கேயோ போயிடுச்சு. வாழை, கொட்டுக்காளி, எத்தனையோ திரைப்படம் என்னெல்லாமோ பண்ணிவிட்டு சைலண்டாக அப்படி அடித்து போட்டு போய்கிட்டே இருக்காங்க. தயவுசெய்து கொஞ்சம் அப்டேட்டுக்கு வாங்க, கொஞ்சம் வயசு நம்ம மண்டே வளர்த்துக்கோங்க நம்ம சொல்கிறோம். சரி, திரும்பி நம்ம மூவிக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரமாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
அரை மணி நேரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் அவர் குடிச்சிட்டு போகிறது, வீட்டில் வந்து ஜாலியாக சினேகா கிட்டே பேசுகிறது, அந்த சீனில் ரொம்ப பட்டைகளுக்கு இருப்பாப்புல. அப்புறம் பேங்காக்கு போவாப்புல, ஒரு ஆப்ரேஷன் சொல்லி போவாப்புல. அங்கே போகும்போதே கதையை தூக்கி போட்டு குப்பையில் வச்சுணும். நீங்கள் அப்போ என்ன பண்ணிடணும், அப்போ தான் அந்த பாட்டிக்கு அப்போ இழுக்க ஆரம்பிக்கும். அந்த பாட்டி ஞாபகம், பாட்டி ட்ராவல் பண்ணிட்டே கூட்டு வரும், பாட்டிக்கு இழுக்க ஆரம்பிக்கும். பாட்டி இழுக்காதீங்க, பாட்டி கண்ணை மூடிடாத. பேங்காக்சி ரொம்ப முக்கியமான சீன். பேங்காக்கு போயிடுவாப்புல. அங்கே போய்ட்டு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதில் கதை மொத்தத்துக்கு வாஸ் அவுட்டு, கதையால் இருக்காது. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதுதான் கதை நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, பேங்காக் போனதுக்கப்புறம் ஒரு காப்பியை குடிப்பாப்பில், 20 வயசு பின்னாடி போயிடுவாப்பில். எல்லாம் அந்த தளபதிக்கு மண்ணை நிறச்சி பேர்னு வச்சுக்கோங்களேன். நெட்டுக்கெல்லாம் நிற்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. முடிவில் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தளபதி அவர்களுக்கு வந்து ட்விஸ்ட்டு கொடுக்காங்க. ரஷ்யாவுக்கு போயிட்டார் அவர். எதுக்கு போனார்னா, அது ஏதோ பெரிய கிளர்ச்சி, தளபதி போனால் தான் முடியும், வழியில் தளபதியும் போயிட்டாப்புல. இதில் என்ன பிரச்சனைனா, தளபதி போனது கூட நான் ஏற்றுக்கிடுவாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குது, லைன் இஸ் ஆல்வேஸ் த லைனு, போயிட்டாப்புல. ஓகே, இப்போது நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கான், ஒரு சென்னைக்கு வேலைக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் எடுக்கலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேராக சென்னைக்கே போயிருவீங்களா? தளபதியோடைய ஃப்ரெண்டு பிரசாந்த் இருக்கார்ல, சுனில், அவர் நேராக எங்கே போயிட்டார்? சென்னைக்கெலாம் போல், ரஷ்யாவுக்கே போயிட்டாப்புல. நம்ப மாட்டிங்களா? சத்தியமாக அவர் வந்து ஃபோன் போட்டாப்புலையே. என்னடா நீ ஃபோன் போட்டு எடுக்க மாட்டீங்க? அதான் சரி நேரம் போல் ரஷ்யா போய்ட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டேன். எப்படி ஃபோன் போட்டு எடுக்கலன்னு ரஷ்யாவுக்கே போயிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு சீனில் பிரபுதேவாவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிப்பாங்க. அப்படி ட்ரெயின் அங்கே போய்கிட்டு இருக்கும் இவர் வண்டியில் போய்கிட்டு இருப்பார். அவன் கொண்டு தூக்கி எரிஞ்சிடும் வழக்கம் போல். எரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணிடுவார்? தளபதி லியோ படத்தில் பண்ணார் தெரியுமா? அங்கே பிடிச்சிட்டு ஆனால் வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக காரை போய் அதை மணிக்க ட்ரெயின் இப்படி போய்கிட்டு இருப்பார். இவர் சடக்குன்னு பிரபுதேவா அந்த சைடில் போவார். சடக்குன்னு தளபதி படத்தில் மட்டும்தான் அதெல்லாம் முடியும், வேறு யார் படத்தையும் செய்ய முடியாது. தளபதியால் மட்டும்தான் அது முடியும். அப்புறம் இன்டர்வல் சீன்லாம் பீக்கு சினிமாங்க. இன்டர்வல் சீன்லாம் அதான் சொல்கிறோம்ல, கொஞ்சம் உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இல்லை உனக்கு வந்து ஒரு இப்போ 18 வயசு இந்த படம் பார்க்குறேன்னா வளரும்போது மூளை சேர்ந்து உனக்கு வளர்ந்துடும். அதை வந்து உங்களுக்கு தப்பாக சொல்லலை, இதுதான் சீன் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இது நீ ரசித்து பார்த்துருக்காம எவ்வளோ பெரிய இது பார்த்துக்கோங்க. எவ்வளோ ட்விஸ்ட்டுன்ட்டாங்க நம்மக்கிட்ட வந்து, ட்விஸ்ட்டு இன்டர்வல்ட்டாங்க. என்னடா ட்விஸ்ட்டு? நான் முதல்ல சீனே சொன்னேன், அவர் மெட்ரோக்குள்ளே பைக்கு போகும்போது சொன்னேன், எது தளபதி தாண்டான்ட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து சும்மா பெருமைக்குன்னு சொல்லலை. படம் பார்த்த அரை மணி நேரத்தில் நான் ஒரு பையன் கதை சொன்னேன். இங்கே பாரு, இப்போ இவனுக்கு ஒரு பையன் வருவான், இவனை வச்சு அவன் கதை முடிக்கணும் வருவான், இன்டர்வெல்லாம் அவன் கூட்டாளி கண்டுபிடிச்சிடுவான், அவனை ஒரு குத்துவான். அதுக்கு பிறகு இவன் என்ன பண்ணுவான், இவன் முகம் கலையும், இன்ட்ரோவில் முடிப்பான். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், விஜய் அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒருத்தன் துரோகியாக இருப்பான், அவனும் கண்டுபிடிச்சி ஷாக்காக வைங்க, இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைங்க, நான் ஏன் வில்லனாக போனேன்ட்டு. இதான நடக்கும்னே அக்கு பிசாக நடந்துருச்சு. நான் சும்மா இதுக்கு சொல்லலை, வீடியோக்குன்னு பேச சொல்லலை. நான் சொன்ன ட்ரிப்பு அரை மணி நேரத்தை பேங்காங்கிலே முடிச்சிட்டேன் கதையை. இதுதான் இந்த சீன் நடக்க போது, இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது. மிரட்டாங்க பயங்கரலாம் எப்படின்ட்டு. ஏன்னா தெரியுங்களா, நம்ம ஆள் உள்ளே விட்டு சம்பவம் பண்ண விட்டாங்களா, அப்படி ஒரு சம்பவம். மெட்ரோ சீன்லாம் வந்து நீங்கள் வந்து பின்னிட்டாப்பில் அந்த பைக்கை தூக்கிட்டு ஓட்டும்போது மெட்ரோக்குள்ளே சட்டக்கு அப்படி போகும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த சீன் தளபதியை தவிர யாரும் பண்ண முடியாது, அவர் தான் பண்ணுவார். யார்? மெட்ரோக்குள்ளே மெட்ரோ அந்த ட்ராக்கில் வண்டி ஓட்ட முடியுமா? தளபதியால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஓட்டி நான் ஓட்டுவேன்னா பைத்தியக்காரன், யாராக ஓட்டுவாங்களா? தளபதி ஓட்டுவார், வண்டியை பிடிப்பார், மெட்ரோவே ஃபீடு பண்ணி பிடிச்சி கண்ணாடியை உடச்சிட்டு போயிடுவாப்பில் தளபதி. அதுக்கு முன்னக்கூட்டி அந்த தளபதி நிற்பார், பெரிய தளபதி. அது பெரிய ட்விஸ்ட்டு, அதை விட புரியுங்களா? ட்விஸ்ட்டு, அது பெரிய ட்விஸ்ட்டு. நீங்கள் யாரும் கேட்டுறக்கூடாது, கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஆமாம் யார் இது கேள்வி கேட்டுறக்கூடாது. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க கதை, ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு அம்மா வருங்க, விஜய் கூட்டு வந்து ரஷ்யா போகிறாருன்னா கூட்டு வந்துடுறாப்புல. கூட்டு வந்த பிறகு இந்த சௌந்தர்யான்னு ஒரு அம்மா இருக்கலாம், அந்த அம்மா வந்துடுவாங்க. அந்த அம்மாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த வீட்டில் தான் அம்மா அப்பாலாம் பிள்ளை திட்டி வளர்க்க மாட்டாங்களான்னு தெரியல. திட்டி வளர்க்கணும் என்ன கொஞ்சமாக சொல்லி வளர்க்கணும்ல. ஒருத்தர் வந்த உடனே லவ் பண்ணிடுறது. அவன் என்ன வந்திருக்கான், இப்போ தான் வந்திருக்கான், 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறான். அது அப்போ வச்சிருக்கிறது டேரெக்டாக லவ், ஸ்ட்ரைட்டாக. இது என்ன உன் பேர் என்ன எங்கே இருந்த, ஏது இருந்த, எப்படிப்பா இங்கே வந்த, எதுவும் கேட்கிடு. வந்த உடனே லவ் தான். அவங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் அங்கே உடனே அவங்க வந்து போட்டுருவாங்க, லிப்பு கிஸ்ஸு அடிச்சுடுவாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாமே ஓட ஆரம்பிச்சோம் அவங்களுக்குள்ளே வந்து. அப்படி பாடு ஓடிக்கிட்டே இருக்கும் கதை, எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். இன்டர்வெல்லாம் நம்ம முடியும் போதே பாட்டி பாதி உயிர் இழுத்துருயா, அப்பா வேற எனக்கு கூட்டு பேர் ஆஸ்பத்திரிக்கு பேர் நான் பொழைச்சிருவேன் அப்படி மாதிரி இருக்கும்.
அது அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்களாமா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட், இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நீங்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்கள், தியாகராஜ பாது அவர்கள், சைகமொழி படங்கள், சினிமா உருவாகிறதுக்கு முன்னக்கூட்டி இருக்கக்கூடிய கதைகள், சினிமா உருவாகிறதுக்கு முன்னக்கூட்டி இருக்கக்கூடிய கதைகள், அப்போ உள்ள கதையை தூக்கி வந்து நின்ட்டாங்க. இதனால தான் அவர் மாறிட்டார். அது வாய்ஸ் சின்ன பிள்ளைக்கு விஜய்க்கு அந்த விஜய் கொடுத்துருப்பா பாருங்க, அதெல்லாம் வந்து சகிக்கவே முடியாது, உண்மையாக சகிக்கவே முடியாது. அது ஒரு பக்கம் அப்படி தமிழ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் அம்மா தான் இருக்கலாம், அந்த அம்மா ஏன் வந்த எதுக்கு வந்து தெரியாமல் போட்டு தள்ளிட்டு போயிடுவாப்பில். படத்தில் உறுப்பான விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் காமிச்சாங்க. அதாவது இந்த படம் வந்து ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய சாயல், அப்படி அதே கான்செப்ட் தான். அவர் போலீஸாக இருப்பார், பையனை வச்சு அடக்கப்பாங்க தாபரமான தலைமுழுக நம்ம ஆனந்த் இருக்காப்புலாம், அவர் என்ன பண்ணுவார்னா விஜயகாந்தை வில்லனை வளர்ப்பார்ல, அதே கான்செப்ட் வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து விஜயகாந்துக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்தாவை நடிச்சிருவோம் நம்ம ஒரு முதல் விஜயகாந்தை போட்டு காமிச்சிட்டாப்பில், வேஷத்துக்கு அப்படி கலசி விஜயகாந்த் மாதிரி நடத்துகிறாப்புல. அப்புறம் இந்த படத்தை ஓட வைப்பதற்கு யாரெல்லாம் தேவைப்படுதா பாருங்கள், திரிஷா தேவைப்படுது, சிவகார்த்தி தேவைப்படுது, அஜித்தோடைய பிஜிஎம் தேவைப்படுது, ரஜினியோடைய ரெஃபரன்ஸ் தேவைப்படுது, அப்புறம் இன்னும் 2-3 பேர், இந்த ஸ்னேகா அவர்கள், லைலா அவர்கள், அப்புறம் முன்னாள் இருக்கக்கூடிய பீக்கில் வந்து பிரசாந்த் அவர்கள், அப்புறம் பிரபுதேவா அவர்கள். இப்போ இவர்கள் எல்லாமே இவங்களுக்கு தேவைப்பட்டு தான் இந்த படத்தை ஓரளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நிற்க முடியாது. குறிப்பாக மகேந்திர சிங் தோனி, இவங்க எல்லாருமே தேவைப்படுறாங்க. இதுதான் இவங்களுக்கு ஹைப்பை, இவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஹைப்னா இவங்களுக்கு அந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹைப்பில் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களா. கிளைமேக்ஸில் வந்து சகிக்க முடியாது. தளபதிக்கிட்டே இன்ஜின் தத்தா இருக்கார்ல, அவருக்கு அந்த சைக்கிள் இருந்தால் போதும், அவர் எங்கெல்லாம் போயிட்டு வந்துடுவாப்பில். அதே மாதிரி தளபதிக்கு ஒரு பைக்கை கொடுத்துட்டிங்கன்னா வானத்துக்கு போய் நிலாவே தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடுறா, வச்சுக்கோ போ அப்படின்ட்டு போயிடுறாரு. அந்த ஒரு பைக்கு போதும் அவருக்கு, எங்கெல்லாம் போவார். மெட்ரோ பிடிக்கணுமா பிடிப்போம், ஃப்ளைட்டை பிடிப்போம், சேப்பாக்கத்துடைய அந்த மேலே ஓட்டணுமா மேலே ஓட்டுவோம், ரசிகர் மண்டியில் ஓட்டுவோம், எங்கெல்லாம் அந்த வண்டி போகுங்க. அது வண்டிக்கு பெட்ரோலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது பாடு ஓடிக்கிட்டே இருக்கும். வானத்தில் நிலாவே கூட்டு வந்து கையில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன ரசிகர் மண்டியில் சொல்கிறீங்க, உன் அணில் வாழ அப்படி ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அந்த வண்டி, சரான்ட்டு. நீங்கள் என்ன கற்றுக்கிறது அணிலை பற்றி கவலைப்படாது, அப்படி பாடு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் பைக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. படத்தில் வந்து ஏகப்பட்ட லூப், அதாவது படத்தில் லூப் இருக்கலாம், படமே லூப்பாக இருக்கிறது தான் தளபதியால் மட்டும் தான் முடியும். அப்படி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காப்புல. ரசிகர்கள் கொண்டாடும் படம் நாங்கள் சத்தியம், ரசிகர் கொண்டாடும் படம் அதில் மாற்றுறது கிடையாது. அஜித் ரசிகர் கொண்டாடக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் கொண்டாடக்கூடிய திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. சூர்யா அவர்கள் ரசிகர் கொண்டாடும் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் ரசிகர் கொண்டாடக்கூடிய திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது ரெஃபரன்ஸ் முழுக்கவே அவங்க வந்துட்டு பேருதாங்க படத்துக்குள்ள வந்து அவங்க வந்து போகிறதுனால ரசிகர் வச்சு கொஞ்சம் கலெக்ஷன் கூட்டிக்கலாம்ல. பாரு சிவகார்த்திகேயன் காமிச்சிருக்கேன், பாரு உங்கள் தலையை காமிச்சிருக்கேன், பாரு மகேந்திர சிங் தோனியை காமிச்சிருக்கேன். அந்த சீன்லாம் ரொம்ப கேவலம். அதாவது படத்தை ஓட்டுன்னு கதை இல்லாமல் கதை வெங்கட் பிரபுனே ரொம்ப மரியாதைண்ணே. அதாவது ஒரு டேரக்டர்லாம் ஒரு ஒரு வித்தியாசமாக எடுக்கக்கூடிய ஒருத்தர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னன்னே தெரிலங்க. தளபதி படம் ஓடலைடா, நான் எங்கே சிரிக்கிற மாநாட்டில் கேட்பாரா, நீ செத்த நயாண்டா பிழைக்கிற மாதிரி இவர் படம் ஓடலை, எனக்கு ஏன் சிரிப்பது எனக்கு தெரியும். ஆள் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டேன், நம்ம ஏன் சிரிக்கிறோம், அவர் படம் ஓடுது ஓடாமல் போகுது, எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. அதுவும் சின்ன வயசில் அவர் பேசுகிற குரல் தியேட்டரில் வரக்கும், அப்படி அந்த பைக்கில் ஓட்டி இந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் தாண்டி போவாரு பாருங்க தளபதி பீக்கு. அதெல்லாம் வந்து அப்படி எல்லாம் உறைஞ்சிட்டாங்க. நான் மட்டும் கை தட்டினேன். அப்பா என்ன சீனு, தளபதி நொறுக்கிட்டார் பாருங்க. இது தளபதியால் மட்டும் தான் முடியும், வேறு யாராலே முடியாது. பல இடங்களில் வந்து சில ரசிகர்களை காமிச்சு தூங்கிட்டு இருக்கிறீங்களா எழுப்பி விட்டு, ஏன்னா இந்த பாட்டி குளுக்கோஸ் போட்டு இருக்கும்ல, ஒரு பூட்ஸ் வேணும்ல, குளுக்கோஸ் போட்டு உயிரை காப்பாற்றுறக்கான கொண்டு போகிறீங்க. அப்போ குளுக்கோஸ் ஏற்றது மாணிக்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிவகார்த்திகேயனே தலை ரெஃபரன்ஸை காட்டும்போது தியேட்டரே வந்து மிரண்டுருச்சு. விஜய் என்ட்ரி கூட இப்படி யாரும் கத்தலை, உண்மை அதுதான். ஆனால் அங்கே தலையை காட்டுறாங்க, தலையோட அந்த பிஜிஎம் வருதுன்னு உடனே இவங்க உருட்டாங்க, அது தலை தோனி. ஏன் மங்காத பிஜிஎம் வருது அதில், ஏன்பா வாழு மங்கத பிஜிஎம் வருது, மங்கத பிஜிஎம் போட்டு தலை, அது வந்து தலை தோணின்னு சொல்லிட்டு ரைட் ஓகே. நிறைய இடத்துல வந்து அங்கே அம்மா ஒருத்தன் கடத்தி வச்சுட்டான், இல்லை அப்பாவை கடத்தி வச்சுட்டான், பொண்ணு சிஎஸ்கே பேச்சு பக்கம் வந்து உட்காந்துருக்கு.
வீட்டில் அம்மா எங்கே இருக்கேன் அப்பா இருக்குது, இதை பற்றி கவலைப்படாத அந்த பொண்ணு போல, அதை பாட்டு சிஎஸ்கே பார்த்துட்டு படத்தை சிஎஸ்கே மேட்சை பார்க்க வந்து உட்காந்துருக்கு. அப்படி தான் வந்து இப்படி தட்டி தருக்கிட்டு எப்படி அந்த குடும்பம் போன மணிக்கு கதையும் அப்படி தட்டி தருமாடி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல கூட எந்த விதமான ஒரு பிடிப்பு தன்மை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக நான் சொன்ன தெரியுமா, ஒரு வில்லன் முதல்ல சொன்ன தெரியுமா, ஒரு வில்லன் செத்துட்டான், திரும்ப தளபதி வாராரு கொல்றாரு, திரும்ப செத்துட்டான், அவனுக்கு கருமத்துக்கு சாவே கிடையாது போல இருக்குது. இந்த படத்தை வெங்கட் பிரபு ஒரு வரம் கொடுத்துட்டார். இந்த படத்தில் மேனன் வந்து சாகவே மாட்டார் தான் வரும், கடைசி வரைக்கும் சாக மாட்டார். சின்ன விஜய் கூட செத்துருவார், புரிஞ்சுங்களா, கடைசி வரைக்கும் சாக மாட்டார். கக்கூசை கெட்டி போட்டு போயிடுவார், அவ்வளோதான். அவன் என்ன ஆனாலும் ஒன்றுமே தெரியாது. யார் இல்லை, எதுக்கு இந்த ஹைப்பு? அவர் ரஷ்யாவில் போய் அந்த கண்ட்ரோல் பண்ணுறான்னா ரஷ்யாவில் போய் நிற்கிறதுக்கு விஜய் எப்படி அங்கே வாராரு, ஹாங்காங்கில் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் எதுவுமே கதை கிடையாது. படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாடு நினச்சி இஷ்டத்துக்கு பண்ணுவாப்பில். அந்த சொல்கிறோம், அது வந்து எங்கள் அண்ணன் தளபதியானால் மட்டும்தான் முடியும். அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாப்புல. சரி, மொத்தத்தில் திரைப்படம் வந்து வழக்கம் போல் ஃப்ளாப் ஆவதற்கு, ஃப்ளாப் ஆகிடுச்சு அது வேறு விஷயம், ஃப்ளாப் ஆகுறதுக்கு மனதார வாழ்த்துக்கள். வெங்கட் பிரபு அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். வெந்து தெரிஞ்சதுக்கு ஆடு கோட்டு ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சு கொடுத்துருக்குறாங்க. கடைசி படம் சொன்னாங்க, என்ன வன்மம் தெரில, நான் முடிச்சு விட்டேன்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல. தொடர்ச்சி அது எல்லா படமும் ஃப்ளாப்பு, இந்த படமும் ஃப்ளாப்புங்கிற ரசிகர்கள் ஏற்றுக்கிற முடியல. உண்மைகள் கசகலாம் செய்யும் ப்ரோ, மனம் தளராதிங்க. களத்தில் சந்திப்பார் உங்கள் தளபதி உங்களை வந்து. அப்போது வந்து நீங்கள் வந்து தெளிச்சு எடுத்துக்கோங்க. சினிமா செட் ஆகலை நமக்கு, வந்து வந்தோம் இருந்து ரசிக்கிற பிடிச்ச எல்லாம் ஓகே, அது கட்டத்துக்குள்ள முடியல. அது கொடுக்க படம் முழுக்க ஃப்ளாப்பு, எந்த படமும் ஓடலை. சும்மா நீங்கள் வேணால் ஓட்டிக்கலாம், கலெக்ஷனு ட்விட்டர் பாருங்கள், யூடியூப் பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் ஓடுது, ஃப்ரான்ஸில் ஓடுது, லண்டனில் ஓடுது, கேரளாவில் ஓடுது, கர்நாடகாவில் ஓடுது, எல்லா பக்கமும் ஓடுது, எல்லா பக்கமும் ஓடுது. அப்படி விட்டாங்க, தயவுசு விட்டாங்க. ஏதாவது சிரிப்பாக இருக்கவங்களாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேலை எதாவது பாவமாக இருக்குது, ரசிகர்லாம் பார்க்கும்போது மூஞ்சியில் முழிக்க மாட்டேங்காங்க, ஓடிடுதாங்க. நம்ம வந்தோம்னா கொடுக்கணும் ஓடிதாங்க, 2 நாளைக்கு எங்கேயும் வரல அப்படின்னு ஓடிடுதாங்க. துக்க சரிக்கார போட ஒருத்தைக்கிட்டையும். சரி, 2-4 நாளைக்கு இருக்குது, பார்க்குறாங்க பாருங்கள், நேரம் போல் அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் குறையில்லை. வெங்கட் பிரபுக்காண்டி பார்க்குறேன், நீ கேட்டால் தான் சொல்லுவேன். நல்ல இயக்குனர். நான் இந்த மாதிரி படங்கள் ஃப்ளாப் கொடுத்துட்டாருன்னா கம்பேக் கொடுத்து நெல்சன் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காப்பாற்றி விட்டாப்புல. இப்போ லோகேஷ் அவர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காப்பாற்றி விட்டுருவாப்புல, புரிஞ்சுங்களா? இப்போ வம்சி கதை முடிஞ்சு போச்சு, அது கதை அவ்வளோ, அது வந்து டெத் கண்டிஷனுக்கு போயிருச்சு. இப்போ வெங்கட் பிரபு வந்து அழிஞ்சிடக்கூடாது சினிமாவில் வந்து, அதை நிறைய திரைப்படங்கள் கொடுக்கணும். ஹீரோ சரி கிடையாது, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாப்புல, போகிறது முழுக்க ப்ளாப்பில் தான் கொடுக்காப்புல. அவர் இப்போ நடித்தாலே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் வெங்கட் பிரபு அவர்கள் சோர்ந்து பெறக்கூடாது. அவருக்காண்டியாச்சும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். 4 நாள் இருக்குது, பாடியை பார்த்துக்கோங்க. பாடியை பார்த்துட்டு அந்த பாட்டியும் கையோட கூட்டு வந்துருங்க, பிணமாக கிடைப்பாங்க. நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். சில ரிவ்யூ நான் பார்த்தேன். அது குறிப்பாக நம்ம அண்ணன் பாண்டா, சரி அந்த அண்ணன் போட்டிருந்தாப்புல. அப்புறம் ஃபிலிமி கிராஃப்ட்டுங்கிற ஒருத்தர் போட்டிருந்தாப்புல. எனக்கு கொஞ்சம் பிடிச்சவங்க, அதாவது தமிழ் சினிமா ரிவ்யூ அவரை பார்க்க மாட்டேன், ஃபிலிமி கிராஃப்ட் நான் கொஞ்சம் பார்ப்பேன். எல்லா படத்துக்கும் பாசிட்டிவ் சொல்லுவார், பட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு போவாப்புல. எனக்கு அந்த அண்ணனுடைய எல்லா வீடியோமே ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனால் என்னன்னு தெரியல, எதுவும் வாங்கிட்டாப்புல, மோதல் வாங்கினாரா, பிஸ்கட் கிஸ்கட் வாங்கினாரான்னு தெரியல. எந்த இடத்துலையுமே வந்து கோட் படத்தை பெருமையாக பேசுங்க. தளபதியோட பாட்டு நல்லா இருக்குது, ஆக்டிங் சூப்பராக இருக்குது, விஜயகாந்த் சூப்பராக இருக்குது, எல்லாம் ஓகே தான். பேக்ரவுண்டில் அந்த சிஎஸ்கே ஓடினது எல்லாம் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. படத்துக்கு நெகட்டிவ் ஒன்று உண்டுல, எல்லா படத்துக்கும் நீங்கள் ரிவ்யூ பண்ண தான் சொல்லுவீங்க, ஏன் இந்த படத்துக்கு மட்டும் சொல்லலை? எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அப்படி பண்ணலாமா? நான் வந்து கோர்ட்டு படம் பார்க்கும்போது நம்பிக்கையாக போனேன், கண்டிப்பாக படம் ஃப்ளாப்பாக நம்பிக்கையாக போனேன். ஆனால் உங்கள் வீடு நம்பிக்கையாக பார்க்க வந்தேன், நல்லா பேசியிருப்பீங்க அப்படின்ட்டு நல்லா பேசலை. இப்படி உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. படத்தில் நடந்த கதையை சொல்லுங்கள், நீங்கள் கதையை உருவாக்கி சொல்லாதீங்க. படம் நெகட்டிவாக இருக்குது, படம் நல்லா இல்லை, அதான் உண்மை. அதை நேரடியாக மக்கள்கிட்ட சொல்லுங்கள். சும்மா போட்டு வியூஸ் ஓடுறங்கிறதுக்காண்டி வியூஸ் பிச்சை எடுக்காதீங்க. நன்றி.